Hi friends, welcome to my kitchen. நீங்கள் என்னோட சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் இந்த ரெட் கலர் பட்டனை அழுத்திடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்திடுங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாக்லேட் பிஸ்கட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சே பண்ணிடலாம். சுவையாகவும் இருக்கும், நல்லா இருக்கும். இது சாஃப்டாக இருக்கும், ஓரியோ பிஸ்கட் மாதிரி சாஃப்டாக இருக்கும். ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த திக் மில்க்கு வச்சு ஒரு ஸ்வீட் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருளுக்கு திக்கான பால் எடுத்துருக்கோங்க. சுண்டை வச்சது 1 லிட்டர் பால் வந்து 200 ml வரைக்கும் சுண்டை வச்சுட்டுங்க. 1 டேபிள் ஸ்பூன் பால் பவுட்ரு, 1/4 கப்பு வந்து பூஸ்ட்டுங்க. பூஸ்ட்டு 1/4 கப்பு இங்கே மெஷர் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. ஒரு 1/3 கப்பு வந்து சுகர், 1 டேபிள் ஸ்பூன் பட்டருங்க. அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் வந்து கொக்கோ பவுட்ரு. இது சென்டரில் வைக்கிறதுக்காக பிஸ்கட்டு வந்து பவுட்ரு பண்ணணும். ஒரு 5-6 எடுத்துக்கலாம். நம்ம மேரி பிஸ்கட்டு, இந்த மாதிரி எந்த பிஸ்கட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்புறம் கொஞ்சம் cashews, 1 டீஸ்பூன் vanilla essence. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். இது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் இந்த பிஸ்கட்டு பவுடர் பண்ணிடலாம். இது கூட கொஞ்சம் ஒரு 4-5 cashews போட்டுடலாம், டேஸ்ட் கொடுக்கறதுக்காக. அப்புறம் பிஸ்கட்டில் ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால சர்க்கரை போட வேண்டாம். பட்டர் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணிடலாம் நம்ம. இப்போ நான் நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சுங்க. இங்கே பாருங்க, இப்படி பிடிச்சா உருட்டுற மாதிரி வரணும். அந்த அளவுக்கு பிளெண்ட் பண்ணிடலாம். இது ரொம்ப ட்ரை ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் கூட பட்டர் போட்டால் போதுங்க. அப்புறம் நம்ம சென்டரில் இப்படி பரப்பி வச்சுக்கலாம். அந்த மாதிரி பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்க, இப்போ நான் வந்து கொஞ்சம் கூட பட்டர் போட்டு நல்லா உருட்டுற பதக்கு கொண்டு வந்தாச்சு. இது நம்ம ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பாருங்க, மிக்ஸியே க்ளீனாக இருக்கு. அந்த மாதிரி எடுத்துட்டேன். இப்போ இது வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிட்டு நம்ம சென்டரில் வச்சிடலாம். இது ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா செட் ஆயிடுங்க. சென்டரில் இப்படி ரவுண்டாக பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கறக்கும் லுக்காக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லா இருக்குங்க. அதுக்காக தான் இது இந்த மாதிரி பண்ணுறோம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கே வந்து கடாயி வச்சுட்டேங்க, தெரியுதுங்களா? இப்போ இதில் இந்த திக் மில்க் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். 200 ml இருக்கு இதில். இது கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா கிளறிடலாம். அப்புறம் நம்ம ஒவ்வொன்றா ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் நல்லா கொதிச்சு கொஞ்சம் சுண்டுற அளவுக்கு ஆகும்போது நம்ம வந்து சர்க்கரையை போட்டுடலாம் ஃபர்ஸ்ட். அப்போ தான் அது மெல்ட் ஆகும். இப்போவே போட்டால் ரொம்ப வாட்ரி ஆகிடும், சுண்டுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால நம்ம வந்து கொஞ்சம் சுண்டுட்டு அப்புறம் வந்து நம்ம சர்க்கரையை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் பூஸ்ட்டு 1 by 1 போட்டுடலாம். பால் பவுட்ரு, இந்த டோ மாதிரியே அதுவும் வரணும். இந்த டோ மாதிரியே வரணும், அப்போ தான் நம்மளுக்கு அது உருட்ட வரும். இப்போ இது நல்ல பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம வந்து இப்போ திக் ஆயிடுச்சு கொஞ்சம், அதனால சுகர் போட்டுடலாம். சுகர் மெல்ட் ஆகட்டும். இந்த ஓரமெல்லாம் எடுத்து விட்டுறலாங்க.
என்னோட ரெசிபிஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் புதுசு புதுசா ரெசிபியோட உங்ககிட்ட நான் இன்னும் காமிக்கிறேன். பாருங்க நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. கொஞ்சம் கூட சுண்டட்டும். அப்போ நம்ம வந்து பூஸ்ட் இதெல்லாம் போட்டுக்கலாம். பூஸ்ட், பால் பவுடரு, கொக்கோ பவுடரு போட்டுக்கலாம். ஈஸியா பண்ணலாங்க. நம்ம ஃப்ரீயா இருக்கிற டைம்ல திக் மில்க் எடுத்து வச்சுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ பண்ணிடலாம். இப்போ சர்க்கரையும் நல்லா கரைஞ்சிச்சுங்க. நம்ம வந்து இதில் கொஞ்சம் ஓரளவுக்கு திக் ஆயிடுச்சு. அடுப்பு கூட்டியும் குறைச்சும் வச்சிருங்க, ஏன்னா அடி பிடிச்சிரும் பாலுங்கட்டி. அதனால கொஞ்சம் திக்காக ஆரம்பிச்சா கொஞ்சம் ஸ்லிம் பண்ணிடுங்க, கொஞ்சம் ஏற்றிடுங்க, அந்த மாதிரி பண்ணுங்க. ஆடை இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நம்ம நல்லா பிசைவோம். ஃபுல் ஃபேட் மில்க் தான் இது, அதனால ஒவ்வொன்று சாப்பிட்டா ஃபில்லிங்காக இருக்கும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் பால் பவுடர் போடுறேங்க. அதுவும் போட்டோம்னா இன்னும் திக்காயிடும். அப்புறம் 1 by 1 போட ஆரம்பிச்சு மறுபடியும் ரொம்ப திக்காயிடும். நல்லா கிளறிடுங்க, சுத்தியும் எடுத்து விட்டுருங்க. நம்மளுக்கு உருட்டுற பதத்துக்கு வரணும் இது. இன்னும் கொஞ்சம் பாயில் ஆனதையும் நம்ம வந்து பூஸ்ட் போட்டுடலாம். பூஸ்ட்ல ஸ்வீட்னஸ் இருக்கும். ஏதாச்சும் விசேஷமெல்லாம் இருந்தா இந்த மாதிரி டிஃப்ரெண்டா செஞ்சு எடுத்து வச்சிடலாம், நல்லா இருக்கும். இப்ப பாருங்க இது திக்காயிடுச்சு. இப்ப வந்து பூஸ்ட் போட்டுடலாம். பூஸ்ட்டும் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க. இது கூட பூஸ்ட்ல ஸ்வீட்னஸ் இருக்கும், அதனால இது கரெக்டா இருக்கும் பதம் வந்து. இனி நம்ம எந்த ஸ்வீட்டும் போட வேண்டாம். உங்களுக்கு இவ்வளோ ஸ்வீட்டு வேண்டாம்னா கம்மி பண்ணிடலாம், சர்க்கரையை கம்மி பண்ணிடலாங்க. இப்போ இதுலேயே வந்து ஒரு 3 டீஸ்பூன் இந்த கொக்கோ பவுடர் வந்து போடலாம். நல்லா டார்க் ஆயிடும். இப்போ இது நம்ம வந்து உருண்டு வரணும், அது வரைக்கும் கிளறிடலாம். லாஸ்ட் வந்து கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டிருக்குங்க.
இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒட்டாமல் வருது பாருங்க. இந்த ஸ்டேஜில் எடுக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா மறுபடியும் ஒரு கரண்டி கூட பால் பவுட்ரு போட்டோம். அப்போ தான் இது சுருண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. தனியாட்ட தான் இருந்தது. நானே பயந்துட்டேன் என்ன பண்ணுறதுன்னு. இப்போ இதை ஆற வச்சிட்டோம்னா நம்மளுக்கு கையில் உருட்ட வரும். நல்லா உருட்டிட்டு நம்ம வந்து சென்டரில் அந்த பிஸ்கட்டோட இது வச்சுட்டு ரோல் பண்ணிடலாம். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதோ ஆறட்டுங்க, அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் ஆஃப் பண்ணி வச்சுட்டுங்க. இது வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றிடலாம். கொஞ்சம் ஆறட்டும், நல்லா கிளறி விட்டுடலாம். ஆறிட்டு நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். இது வேறொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஆற விட்டுடலாம். இதிலே இருந்தால் சூடோடு தான் இருக்கும். மறுபடியும் அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பால் தாங்க அதனால. இப்போ பாருங்க, இது நல்ல உருண்டு வந்துடுச்சு. கை பொறுக்கிற சூடு தான் இருக்கு. ரொம்ப ட்ரை பண்ண ஆற வைக்க வேண்டாம், அப்போ உருட்ட வராது நம்மளுக்கு. இந்த சூட்டிலே வந்து நம்ம வந்து ரவுண்ட் பண்ணிடலாம். கையிலெல்லாம் ஒட்டாது பாருங்க. கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிட்டு எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணி வச்சிடலாம். ஒரே அளவுக்கு எடுத்துருங்க மெஷர்மெண்ட்டு. ஒரே ரவுண்ட் சைஸ் எடுத்துருங்க. இப்போ இதிலிருந்து சென்டரில் வைக்கிறதுக்காக ஒரு ரவுண்டு பண்ணிடலாம். இது கொஞ்சம் அழுத்திடுங்க, ஏன்னா அது பிஸ்கட்டில் நம்ம எதுவுமே போடல, வெறும் வெண்ணெய் மட்டும்தான் போட்டிருக்கிறோம். கேஷ்யூஸும் வெண்ணெயும் மட்டும்தான், அதனால பிரிஞ்சு வரும். மெதுவாக பண்ணிடுங்க. இது மட்டும் இது கொஞ்சம் ஃப்ளாட்டன் பண்ணிடுங்க. கையிலே பண்ணிடுங்க எல்லாமே. இப்போ இது நடுவில் இது வச்சுட்டு மேலால் இதை வந்து வச்சு ப்ரெஸ் பண்ணி விட்டுடலாம். பாருங்க, நம்மளுக்கு பிஸ்கட் ஷேப்லேயே வந்துச்சுங்களா. இதே வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா இதே ஷேப்பில் செட் ஆகிடும் நம்மளுக்கு. இதே மாதிரி எல்லாமே நீட்டாக பண்ணிடலாம் பொறுமையாக. அப்போ தான் பார்க்குறக்கு அழகாக இருக்கும். ஒரு கேஷ்யூஸ் வச்சிடலாம். பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க, உங்களுக்கு தெரியுதுங்களா. இந்த அப்படியே வச்சிடலாம், நம்ம செட் பண்ணிடலாம். இது நான் ஃபர்ஸ்ட் டைம் யோசிச்சு ட்ரை பண்ணது தான், நல்லா வந்துச்சு. சும்மா ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு எடுத்தேன், நல்லா வந்துச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்க. சாக்லேட் பிடிக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். நம்மளே வீட்டில் பண்ணிடலாம் அழகா. பாருங்க, ஈஸியாக தான் இருக்கு. இது எல்லாமே நான் செட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது ரெடி ஆயிடுச்சு. கரெக்டாக இருந்தது மெஷர்மெண்ட் எடுத்ததெல்லாம். நான் இது கொஞ்சம் ஃபில்லிங் ஜாஸ்தி வச்சுருந்தா இது மிச்சமாக இருக்காது. கரெக்டாக இருக்குது. சின்னது 2 வந்துச்சு, பெருசு 5 வந்துருச்சு. பாருங்கள் எவ்வளோ பார்க்குறக்கு எவ்வளோ நல்லா இருக்கு பாருங்க. நல்லா எடுத்து சாப்பிட்லாம். ஓரியோ பிஸ்கட் மாதிரி சாஃப்டாக இருக்கு பாருங்க. இது கொஞ்சம் நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் காமிக்கிறேன். செட் ஆகிடும். ஒரு 1/2 hour வச்சா போதும், செட் ஆகிடும். இப்படியே வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரெடி ஆயிடுச்சு. நான் 1/2 hour ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். செட் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ நம்மளோட சாக்லேட் பிஸ்கெட், நான் அதுதான் பேர் வச்சுருக்கிறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.